அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி. அகம்னா என்ன? அப்படின்னா, உடம்புக்குள்ள இருக்கிறது. உள்ளம் அப்படி வச்சுக்கலாம். இதயம் அப்படி வச்சுக்கலாம். அதுதான் சிந்திக்குது, அதுதான் செயல்பட வைக்குது. எல்லா வேலையும் அதான் பண்ணுது. முகம்னா இந்த இருக்கு முகம். மனசுக்குள்ள கடு 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 கடுன்னு இருந்துச்சுன்னா, முகமும் அது மாரி மாறி போகும். "அடுத்தது காட்டும் கண்ணாடி போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்." திருவள்ளுவர். முகம் மலர்ச்சியா இருக்கணும்னா, எப்பவும் மனசுல சந்தோஷமா இருக்கணும். அகநக நட்பது தான் நட்பு. முகநக நட்பதல்ல நட்பு. உள்ளம் சிரிக்கிறபடியா நடந்துக்கிறணும். முகத்துல வெறும் சிரிப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன்ல வரையிற மாரி, அப்படி சிரிப்பான். அப்புறம் டக்குன்னு மூடிக்கிருவான். அப்படி சிரிப்பு வரக்கூடாது. ஒருத்தர் சிரிக்கணும்னா, அத மெதுவா அப்படியே ஒரு பூ மலர்ற மாரி அப்படி வரணும். அந்த புன்னகை நிக்கணும். அப்புறம் டக்கு டக்குன்னு மாறக்கூடாது. நட்புங்கிறது அப்படித்தான். அகநக நட்பது. "டேய் மாப்பிள, அடுத்த வாரம் கல்யாணம்டா மறந்துறாதடான்னு" ஒருத்தன் ஃபோன் பண்றான் அவன் ஃப்ரெண்டுக்கு. "டேய், நண்பனுக்கு ஒரு துயரம்னா ஓடி வந்து நிப்பான்டா. கட்டாயம் வர்றேன்டா. உன் கல்யாணம் தானே, அந்த கஷ்டத்த என் கண்ணால பார்க்கணும்." அப்படின்னு இவன் சொல்றான். ஏன்னா, இவன் கல்யாணம் பண்ணும்போது அந்த கஷ்டத்த இவன் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தன் கஷ்டத்த பரிமாறிக்கொள்ற மாரி பக்கத்துல நின்னு பார்க்கறது. அகம் வந்து தூய்மையா இருக்கணும். அகம் ரொம்ப முக்கியமானது. நம்ம அக்பர் ராஜா, அவருடைய அரசவையில பீர்பால், அறிவு கூட்டல் நகைச்சுவை இந்த 2னுடைய கலவை தான் பீர்பால். எதையுமே சிரிப்பும் சிந்தனையுமாக செய்வதில ரொம்ப வல்லவர். அக்பருடைய அமைச்சரவையில இருந்த பீர்பால பார்க்கணும்னு பாரசீக நாட்டு ராஜாவுக்கு ஒரு ஆசை. எங்க நாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக பீர்பால அனுப்பி வைங்க அப்படின்னு அக்பருக்கு கடிதம் அனுப்பிச்சாரு. அக்பரும் பீர்பால கூப்பிட்டு, "பாரசீக ராஜா உன்னைய பார்க்கணும்னு விரும்புறாருப்பா, போயிட்டு வா" அப்படின்னு சொன்னார். இவரு கிளம்பி போறார். பரிசு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு போறார். ராஜா, பாரசீக ராஜா நம்மள பார்க்கணும்னு இருக்காருன்னு சந்தோஷமா போனார். அதுக்குள்ள பாரசீக ராஜா என்ன ஐடியா பண்ணாருன்னா, அக்பரோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய பீர்பால் பெரிய அறிவாளின்னு சொல்றான். அவன் உள்ள நுழையும்போதே அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். அப்படின்னு அவர் ஒரு டெஸ்ட் வச்சார். பாரசீக நாட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள உள்ள நுழைஞ்சோனே நேரா அரசவைக்கு அழைச்சிட்டு போறது. அரசர் உங்கள வர சொல்லியிருக்காரு வாங்கன்னு கூட்டு போனோம். அங்க போனா அரசவையில 5 சிம்மாசனம் போட்டிருப்பாங்க. ஒரு சிம்மாசனம் தானே இருக்கணும். 5 சிம்மாசனத்துல 5 அரசர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. ஒரே மாதிரி. பாரசீக நாட்டு ராஜா மாதிரியே மேக்கப் போட்டு 4 பேரு, ஒரிஜினல் ராஜாவும் ஒருத்தரு, மொத்தம் 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. பீர்பால அழைச்சிட்டு போனாங்க. இவர் பரிசு பொருள்லாம் கொண்டு போய் நீட்டணும்னா யார்ட்ட குடுக்கறது? யார் அரசர்? எப்படி கண்டுபிடிக்கிறது? பீர்பால் பெரிய மதியூக மந்திரி இல்லையா? நகைச்சுவையும் பண்ணுவாரு, அறிவையும் யூஸ் பண்ணுவாரு. அப்படியே பார்த்தார். அந்த 5 பேத்தையும் ஒரு தடவ பார்த்தார். ஒரே ஒருத்தர்ட்ட நேரா போய் நீட்டினார். "அரசே, எங்கள் அக்பர் ராஜா அனுப்பி வைத்த பரிசு பொருட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்" அப்படின்னு அவர்ட்ட நீட்டினார். அதிர்ந்து போயிட்டார். அவர் தான் ராஜா. பீர்பால், எப்படியா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் கரெக்ட்டா மேக்கப் போட்டுலாம் உட்காந்துருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சான்னு. "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ராஜா. நீங்க தான் ராஜாவினுடைய கம்பீரத்தோட உங்க கண்ல அந்த வீரம், அந்த பெருமிதம் எல்லாம் கொப்பளிக்கிற மாரி உட்காந்துருந்தீங்க. முகம் பளிச்சுன்னு இருந்துச்சு. நீங்க தான் அந்த கம்பீரத்தோட இருந்தீங்க. மத்த 4 பேர் என்னன்னா, ஒரு ஒரு விதமான அச்ச உணர்வோடு, அடிக்கடி உங்களையே எல்லாரும் 4 பேரும் உங்கள தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ராஜா என்ன சொல்லப் போறாரோ? ராஜா என்ன செய்ய போறாரோன்னு. அத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நீங்க தான் ராஜான்னு. அப்புறம் உடனே பீர்பால் கேட்டாராம். அது சரி, நான் தான் பீர்பால்ன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு. அதான் டெஸ்ட் வச்சோம்ல, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீர்ல. இந்த அறிவு பீர்பால் தவிர வேற யார்ட்டயும் இருக்காது. வந்திருக்கிறது பீர்பால் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இதெல்லாம் அறிவு இவ்வளவு வேலையும் செய்யும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.